சீரரால் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று அழுகையும் ஆண்டவனும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறேன். இந்து சமயத்திலே அழுகை என்பது ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. பக்தி மார்க்கத்திலே அழுகை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு ஆழ்வார் பாசுரம், தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாசுரம் திருமாலையில் வந்திருக்கு. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்ற ஒருவர் இல்லை, பாரில் என் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே, கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கம்மா நகருளானே அப்படின்னு ஒரு பாசுரம். இது ஒரு அன்பர் சேவிச்சுக்கிட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்தில். இந்த காலத்து இளைஞர் ஒருத்தர் அதை கேட்டுட்டு, தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய ஆழ்வார், ஞானம் முகந்தவர், அருள் பெற்றவர், அவர் என்ன நான் கதறுகிறேன்கிறாரு. ஒரு தைரியம் இல்லாத பொட்டத்தனமாக இருக்குது. பெரிய மனுஷங்கள்லாம் அழுகலாமா? இதை எனக்கு புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு கேட்குறார். தொண்டரடி பொடியாழ்வார் மட்டுமில்லை, எல்லா ஆழ்வார்களுமே கண்ணீர் பெருக்கியிருக்காங்க. இது வைணவம் அப்படின்னா சைவத்தில் நாயன்மார்கள் அத்தனை பேரும் கண்ணீர் பெருக்கியிருக்காங்க. பக்தி மார்க்கத்திலே வந்தவர்கள் இறைவனிடம் விண்ணப்பிக்கிற போது கண்ணீரோடு தான் செய்திருக்கிறார்கள். அந்த அழுகை என்பது சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையில் பார்க்குறப்போ, ஒரு ஆணோ பெண்ணோ அழுதா அவங்க ஒரு அவமானத்துக்குரியவங்கிற மாதிரி பேச்சு. ஆனால் உண்மையிலே அது அப்படியா? அழுகைனா என்ன? நமக்கு எப்போ அழுகை வருது? இப்போது நன்றி உணர்ச்சி, மகிழ்ச்சி, சிரிப்பு, பக்தியில் கூட அழுக வரும். ஆனால் அது வேறு ஸ்டாண்டர்ட். நாம் இப்போ பேசுகிறது இறைவனிடம் குறை வேண்டி நாம் அழுகிறது. அதுதான் ஆழ்வார்கள் பண்ணினார்கள், அனைத்து மகான்களும் பண்ணினார்கள். இதில் அழுகையில் அடிப்படையாக சில விஷயங்கள் உண்டுங்க. அந்த அழுகையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்பர் 1, என்னால் முடியவில்லை, என்னால் முடியாது என்கிற எண்ணம். இதுதான் அழுகைக்கு அடிப்படை. அந்த எண்ணம் வராதவரை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழுக வராது. என்னால் முடியல, அவ்வளோதான், நான் தோற்று போயிட்டேன் என்கிற எண்ணம் வரும்போது தான் நம்ம அழுகிறோம். முதல் குவாலிஃபிகேஷன். 2வது, நாம் செய்துவிட்ட பாவத்தை எண்ணி வருத்தப்படும்போது, ஒருத்தருக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டோம், நம்மால் கொடுமைப்படுத்தப்பட்டவன் இதோ வீதியிலே பிச்சைக்காரனாக அலைகிறான்ங்கிற போது அதை நினைக்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்று அழுகை வரும், மனுஷனாக இருந்தால். அப்போ அது அழுகையினுடைய 2வது இலக்கணம். அதாவது செய்த தீமை பற்றி வருந்தி நல்ல எண்ணம் உள்ள தூய உள்ளவனாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய செயல். 3, நாம் யாரிடம் போய் அழுகிறோமோ, யாரை நோக்கி அழுகிறோமோ, அந்த நபர் நம்மை விட ஆற்றலிலே உயர்ந்தவர்களாக, நம்மை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாட்டுக்கு எல்லாத்தையும் போய் அழுகிறது இல்லை. ஒரு ஏழை பணக்காரன்ட்ட போய் அழுவான், ஒரு நடிகன் டைரக்டர்கிட்ட போய் அழுவான், ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட போய் அழுவான்,
அப்போ அழுகிறவனை விட யாரிடம் அந்த அழுகை நடத்தப்படுகிறதோ அவன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். இது அடுத்த இலக்கணம். அடுத்து, உடனடியாக பலன் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த அழுகிறவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு நல்லது நடக்கட்டும்ங்கிறவன் அழுக மாட்டான். இல்லை 2035 வருஷத்தில் எனக்கு இது நடக்கணுங்கிறவன் இப்போ அழுக மாட்டான். இப்போ எனக்கு உடனடியாக ரிலீஃப் வேணும், பெரிய இம்சையாக இருக்குது என்கிற துடிப்பு உள்ளவனுக்கு தான் அழுக வரும். அதாவது இன்ஸ்டன்ட் ரிலீஃப். அது அடுத்த இலக்கணம். அப்புறம் சாதாரண சின்ன துன்பத்துக்கெல்லாம் அழுகிறது இல்லை. ஒரு கொசு கடிச்சிட்டா ஒரு 25 வயது சோல்ஜர் வந்து உட்காந்துட்டு முக்கால் போட்டு அழுகிறான். ஐயோ கொசு கடிச்சிருச்சே பாரத மாதா அப்படின்னு அழுகிறான். அவன் துப்பாக்கி கொண்டு நெஞ்சில் போட்டு சாக போகிற நிலைமையில் கூட அவன் அழுக மாட்டான். அப்போது நம் மனத்தினாலே தாங்கி கொள்ள முடியவில்லை என்ற நிலைமை வருகிற போது அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி அழுக வரும். துக்கம் கனமாக இருக்க வேண்டும். இது அடுத்த இலக்கணம். இந்த இலக்கணங்கள் 5 இலக்கணங்கள் அடிப்படையாக அழுகைக்கு தேவை. சரி, இந்த அழுகை நல்லதா கெட்டதா? அடுத்த கேள்வி வருது. பக்தி மார்க்கத்திலே, ஞான மார்க்கத்திலே சான்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, சாஸ்திரத்தில் வேறு எந்த உபாசனையும் ஞான முயற்சியும் தராத ஒரு முதிர்ச்சியை, மன முதிர்ச்சியை அழுகை தருகிறது. அது எப்படி? அழுகை நாம் மறந்துவிட்ட ஒரு பரம தேவ சத்தியத்தை நமக்கு நினைவுறுத்துகிறது. அது என்னென்னா, நாம் எல்லாருமே முழுக்க முழுக்க சத்தை ஸ்திதி சொரூபம் என்ற 3 விஷயங்களுக்கும், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், ஃபார்ம் அண்ட் லிவிங், இது எல்லாத்துக்குமே பகவான் தான் நம்பியிருக்கிறோம். அவன் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். நம்மெல்லாம் மனுஷனாக நடக்கிறோம். காக்கை பறக்கிறது, கழுதை கத்துகிறது, பயிர் வளர்கிறது. அவன் ஒரு நிமிஷம் அப்படி விட்டான்னா அவ்வளவும் போச்சு. அவன் தாங்கிக்கிட்டு இருக்கான். அவன் தாங்கிறத விட்டால் நவகிரகங்களை நொறுங்கி போகும். கிரகங்கள் எல்லாம் ஒழுங்காக போயிட்டு வந்துட்டுருக்கா, கடல் ஒழுங்காக இயங்கிக்கிட்டு இருக்கா. அவன் கொஞ்சம் விட்டான், போச்சு. 200 மைல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்க ஒரு காரை டிரைவர் விட்டான், ஸ்டீரிங் வீலை தொலைஞ்சோம். அந்த ஒரு உண்மையை நாம் மறந்து விட்டோம். நம்ம எல்லோருமே தான், நான் உள்பட. சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிற போது, சினிமா பார்க்குற போது, பாடம் படிக்கிற போது நான் அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவன் தான் என்னை தாங்குறான், அவன் தாங்கலைன்னா நான் தொலைஞ்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு சினிமாவில் வர்ற கதாநாயகியை பற்றி நினப்பு, கடன் தர வேண்டிய கடன்காரனை பற்றி நினப்பு, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை பற்றி நினப்பு, இப்படி தான் இருக்கும். இது எல்லாவற்றையும் மறந்து இறைவனால் தான் நான் வாழ்கிறேன் என்கிற உண்மையை நான் எப்போ உணர்றேன்னா, நான் சொன்னேனே 5 இலக்கணம், இந்த 5 இலக்கணங்களும் சேர்ந்து என் உள்ளத்தை அழுத்துகிற போது அப்போ தான் கடவுளே என்னை காப்பாற்றியா, நீ தானே எனக்கு தகப்பன் அப்படிங்கிற புத்தி வருது. சான்றோர்கள் என்ன சொல்கிறார்கள், சதா சர்வகாலமும் எல்லா மனிதருக்கும் எல்லா நேரமும் இந்த எண்ணம் இருக்கணும். ஆனால் இருக்கிறது இல்லை. எப்போவோ ஒரு தடவை வருது. சிலருக்கு வாரம் ஒரு தடவை வருது, சிலருக்கு வருஷம் ஒரு தடவை வருது. ஆனால் ஆழ்வார்கள், மகான்கள், அவங்களுக்கு எந்நேரமும் இருந்துகிட்ருக்கு. நமக்கு அது இல்லை. ஏன்னா நாம் ஆழ்வார்கள் இல்லை. அப்போ இந்த உலகியல் ஈடுபாடுகளை மறந்து நான் சொன்ன இறைநிலையை சார்ந்திருக்கக்கூடிய உண்மையை உணர்தல் என்ற ஒரு பரமஞானம் அப்போ தான் வருது. அழுகையில் தான் வருது, வேறு எந்த உபாசனையும் வர்றதில்லை. அடுத்து
இறைவனை வணங்கும்போது சாதாரணமாக இந்த ரோட்டில் நடந்து போகிறவன் கோயில்கள் தலைவாசலில் பார்த்தா போகிற வேகத்தில் அப்படி கும்பிட்டு போகிறான். ஆனால் அழுக வரும்போது உள்ளே வந்து சன்னதிக்கு நேராக நெடுஞ்சாங்கடையாக விழுந்து அவன் திருவடிகளை தியானிக்கிறான். ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு அந்த புத்தி அவனுக்கு அப்போத்தானே வருது. அப்போ சரணாகதி, துடிப்பு, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ காப்பாற்றலான்னு தொலைஞ்சேன் நான் அப்படிங்கிற அந்த ஞானம் வரும். அதனால் பெரியவங்க சொன்னாங்க, அழுகிறவன் அதிர்ஷ்டசாலி, அழுகிறவன் ஞானி, அழுகிறவன் பக்திமான், அழுகிறவன் உணர்ந்தவன். அழுகிறதில் கேவலம் இல்லை, அதுவும் ஆண்டவன்ட்டு அழுகிறவன் பாக்கியசாலி, உயர்ந்தவன், பெரிய ஞானி. அப்போ ஆழ்வார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகிறேன். அவர் முதல்ல சொல்கிறாரு, ஊரிலேன்னு காணி இல்லை, எனக்கு சொந்தமாக ஊர் இல்லை, நிலம் இல்லை, உறவு மற்றும் ஒருவரும் இல்லை அப்படிங்கிற. இவர் அனாதை நினைக்காதீங்க, இவர்கிட்ட எல்லாம் இருக்குது, சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு பற்றற்ற நிலை, அதெல்லாம் பொய்ன்னு உணர்ந்துட்டார். தாய் என்றும் தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒளிந்தேன் வேங்கடவா அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்கிறார். நான் அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சினன், மனைவி, இவன் எப்படியோ அலைஞ்சு எல்லாம் ஃப்ராடு, ஒரு உறவும் நம்பகமான உறவு இல்லை, எல்லாம் அயோக்கியப்பாய் கூட்டம், நீ ஒருத்தன் தான் உண்மையான நம்பகமானவன், உன் காலில் வந்து விழுந்தனப்பா ஏழுமலையானே அப்படின்றார். அந்த நிலையில் இவர் சொல்கிறாரு, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றும் ஒருவர் இல்லை, பாரில் என் பாதம் மூலம் பற்றிலேன். சரி, உன் காலில் வந்து சரணாகதி அடைஞ்சு உன்னுடைய அருளாவது எனக்கு இருக்கானா? அதுவும் இல்லை. காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகிறேன், ஆர்வலர்கள் கலைகண்ணம்மா அரங்கம்மா நகுருவலை, எனக்கு ஒருத்தர் நல்ல பணி தான் என்கிற ஒரு உன்னையன்றி எனக்கு கதி வேறு இல்லை. அந்நியதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் பவ, எனக்கு வேறு யாரும் அடைக்கல் கொடுக்க மாட்டாங்கப்பா, நீ ஒருத்தந்தாயா, நீயும் இல்லைன்னு சொல்லிடாதப்பா, நான் எங்கேப்பா போவேன். அதானே வந்து பரமஞானம். அங்கங்கே ஓடி இளைஞ்ச துர்வாச முனிவர் போய் பெருமாள் காலில் தானே விழுந்தார். அப்போ அவங்களாம் முனிவர்கள்லாம் வந்து தன்னம்பிக்கை உடையவர்கள், நான் என்னை காப்பாற்றிக்க முடியும், என்னுடைய தவம் என்னை காக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க. கடைசியில் அது நடக்கலை, கைவிட்டுச்சுன்ற போது அவன் பாதமே கதி. இப்போ அழுக அப்போ தானே வருது. பார்க்கடல் கரையிலே போய் தேவர்கள் விண்ணப்பிக்கிற போதெல்லாம், எப்போ அது எல்லாம் விழுந்து ராட்சசர்கள் உதைக்கிற போது வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே போய் நிற்பானுங்க. அந்த நிலைமை வருவது மகா பாக்கியம் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதனால் இந்த அழுகை வராதவர்கள்லாம் யாரிடான்னு பார்த்தா, வரலாற்றில் பெரிய பெரிய அயோக்கிய பயிர்கள் எல்லாம் இந்த வில்லன் வேஷத்துக்கு லாயக்கான அசுரர்கள், ராட்சசர்கள், இவங்க எல்லாருமே அழுகாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் என்ன காப்பாற்றிக்க முடியும், அந்த ஒரு ஆணவம். அந்த நிலைமை போகும்போது தான் இந்த அஞ்ஞானம் நீங்கி ஞானம் வருது. அதான் ராவணன்கிட்ட அவனுடைய உறவினர்கள்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்களே, சீதை கொண்டு கொடுத்துட்டு அவன் கால் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் அந்த புறத்தில் ஊழல் காலத்தில் சாதாரணமாக ஆண்கள் மனைவியுடைய காலை பிடிச்சி விழுகிற மாதிரி கெஞ்சுவாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் கூட நான் பொம்பளை காலை தொடுறது இல்லைடா, விடமாட்டேன். யார் காலையும் பிடிக்காதவன் நான், என்னை போய் அவன் ராமன் காலில் போய் விழுக சொல்கிறேனே, அவங்க அப்பா என்னை கண்டால் நடுங்குவான், இவன் காலில் போய் நான் விழுவனா? அவன் அழுக ரெடி இல்லை. அது அழாமல் இருக்கிறவன் அரக்கனாகிறான். அங்கே தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆணவ மலம் உள்ளவன் அரக்கனாகிறான், அவன் அழமாட்டான். மலம் என்றால் அழுக்கு, ஆத்மாவை பற்றி இருக்கக்கூடிய அழுக்கு. அதில் நான் என்ற அகம்பாவம்
அது ஆணவம், ஆணவ மலம். ஆணவ மலம் இருக்கிறவன் ஒரு நாளும் அழமாட்டான். அரக்கர்களாக இருப்பது அவர்கள் அழாமல் இருப்பது தான். இப்போது ராவணனுக்கு என்ன பேர்? ராவயதி இது ராவணக, மற்றவர்களை கதற வைக்கிறவன்னு அர்த்தம். எந்த அப்பனாவது இப்படி பேர் வைப்பானா பிள்ளைக்கு? என் மகன் இந்திரன் மாதிரி வரணும், என் மகன் சக்கரவர்த்தியாக வரணும், அப்படி நினச்சி தானே பேர் வைப்பாங்க. இவனுக்கு என்னடா பேருன்னா மற்றவர்களை கதற வைக்கிறவன், ராவயதி இது ராவணகா. அப்போ அதுதான் பண்ணினான் அவன். இவன் அழுக மாட்டான், மற்றவங்களை அழுக வைப்பான். இதான் வேண்டூட்டி. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் என்ன ஆச்சு? இவன் கதை அதோகதியாக போய் கும்பகர்ணன் செத்து போயிட்டாங்கிற நியூஸ் அவன் காதுக்கு ரீச் ஆனவுடனே சிம்மாசனத்திலிருந்து அத்தனை படிகளிலும் உருண்டு விழுந்தான் தரைகளேன்னு சொல்கிறார் வால்மீகி. அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் உருண்டு விழுந்தது கிடையாது. விழுந்து அழுதான். ஏன்னா கும்பகர்ணன் செத்து போவான்னு அவன் நினைக்கவே இல்லை. யார் தோற்றாலும் கும்பகர்ணன் காப்பாற்றி கொடுத்துருவான் என்ன. கும்பகர்ணன் பெரிய சைஸ் இல்லையா, அவன் போய் ராமன் மேலே விழுந்தாலே ராமன் நசுங்கி போவானே, இப்படி நினச்சிருந்தான். அவனே போயிட்டான். அப்படிங்கிற போது என்ன ஆகுறது? ராமாயண யுத்தமானது நாளுக்கு மேல் நாள் வளர 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 ராவணனுடைய ஆணவம் குறைய கடைசியிலே அவன் அழும்படியானது. அவன் மேல் அவன் மனைவி விழுந்து அழும்படியானது. அவனுடைய மனைவிகள் அனைவரும் அழுதார்கள். விபீஷணனே அழுதான், அதை பார்த்து ராமனும் அழுதான். அப்போ இந்த அழுகை ஆணவத்துக்கு நேர்மாறானது. ஆணவம் என்பது அழுகைக்கு நேர்மாறானது. இனிப்புக்கு நேர்மாறானது என்ன? உரப்பு. உரப்புக்கு நேர்மாறானது என்ன? இனிப்பு. அப்படி இந்த ரெண்டு குணமும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். அழுகிறவன் பணி உடையவனாக இருப்பான், அழாதவன் ஆணவமாக இருப்பான். அழுகிறவன் யாரையும் துன்புறுத்த மாட்டான், அழாதவன் பிறருக்கு துன்புறும் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அழுகிறவன் புண்ணியத்தை சேர்ப்பான், அழாதவன் பாவத்தை சேர்ப்பான். இப்படி போகுது. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, அழுகிறான் அவரே அப்போ தேடிட்டு பாருங்க, அவர் நம் சன்மார்க்கத்துக்கு வந்தார் போல் இருக்கு. அவர் அழகக்கூடிய அளவு பக்குவம். அழுகை என்பது ஒரு பக்குவம், அது ஒரு மெச்சூரிட்டி, அட்டைன்மெண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி. அவன் தான் அழ முடியும். அழுகிறது ஒரு குவாலிஃபிகேஷன். எல்லாரையும் அழுக முடியாது சார். அழுக எல்லாருக்கும் வராது. அந்த மென்மையான இதயம் உள்ளவர்களுக்கு தான் அழுக வரும். இப்போது இந்த முனிவர்கள் தோல்வி அடைந்தது, அவமானப்பட்டது எல்லாம் இந்த ஆணவ மதத்தினாலே, அழுகி வராததுனாலே. அவர்களும் கூட ராமாவதாரத்தில் தண்டகாரண்யத்துக்கு ராமன் வந்திருந்த போது ராமனுடைய திருமேனி அழகை நேரில் கண்டு அவர்கள் ஆனந்த கண்ணீர் பிரிக்கினார்கள். அழாத முனிவரெல்லாம் அழுதார். அனைவரையும் அழ வைத்தான். ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு போகும்போது மரங்கள் அழுதன அப்படின்னு நம்ம கம்பன் சொல்கிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போது அந்த அழுகை என்பது ஆணவத்தை மழுங்க வைத்து மென்மையான உணர்வுகளை தட்டி எழுப்புவதாக இருக்கிறது. சரணாகதியினுடைய அடிப்படையே அழுகை தான் சார். நீ போய் சரணடை அவனை அப்படின்னு சொன்னால் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் சரி அடைவோம்னு நினைக்கிறதுக்கு காரணமே அந்த அழுகை தான். அழுகை வரும்போது என்ன தோணுது? நம்மளால் முடியாதுப்பா, அப்படி இப்படி பார்த்துட்டேன் அப்படிங்கிற போது அவன் காலில் போய் விழுந்துருவோம். அப்போது சரணடை. இயலவில்லை என்னும்போது தான் சரணடைகிறான். அர்ஜுனன் யுத்த மைதானத்தில் அடிக்கவும் முடியலை, அடிக்காமல் இருக்கவும் முடியலைங்கிற மாதிரி நிலைமை வந்துடுது அவனுக்கு. தாத்தாவை எப்படி அடிப்பேன், மாமாவை எப்படி அடிப்பேன், ஆனால் அதே சமயத்தில் யுத்தம் போடாமல் எப்படி இருப்பேன், எங்கள் அண்ணன் உதைப்பாரு. இப்படி ஒரு நிலைமையில் அவன் என்ன சொல்கிறான்? கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நீ என்னுடைய குரு, நான் ஒன்று சிஷ்யன், என்னை காப்பாற்று. அங்கே போய் சரணடைகிறான். அவன் சரணாகதிக்கு பலனாக வந்தது தான் பகவத்கீதையினுடைய பாக்கி 17 அத்தியாயங்கள். 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான்? சரணம் பிரஜ மாமேக்கம் சரணம் பிரஜ. அழுகையில் பிறப்பது தான் ஆணவத்தினுடைய நாசம், அழுகையில் பிறப்பது தான் சரணாகதி, சரணாகதியில் பிறப்பது தான் இறையருள். அப்போது பக்தி மார்க்கத்திலே இறைவனை நோக்கி அழுவது என்பது ஒரு தகுதி. அது நமக்கு வரணும் என்று நாம் கேட்கணும்.
அழுகிறவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடாது. அப்போது இந்த ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். கௌரவர்களுடைய சபையிலே துரியோதனன் கொக்கரித்து கொண்டு சிரிக்கிறான். மாய சூதாட்டத்திலே அவன் வென்று விட்டான். பாண்டவர்கள் தலைகுனிந்து இருக்கிறார்கள். துச்சாசனன் திரௌபதி இழுத்து கொண்டு வந்து சேலையை உரிகிறான். அப்போ துச்சாசனுடைய ஆணவமான முகத்திலே ஒரு வெறிச்சிரிப்பு தெரிகிறது. அவன் செய்வது தவறு என்று உணர்ந்த பீஷ்மர் போன்றவர்கள் கூட தலைகுனிந்திருக்கிறார்களே தவிர யாரும் நல்லது செய்யலை. அப்போ திரௌபதியை காப்பாற்றியது எது? அழுகை. அவள் என்ன சொல்லி எழுதுகிறா? எனக்கு கணவன்மார்கள் இருந்தும் இல்லை, இந்த ராஜசபையிலே சான்றோர்கள் இருந்தும் இல்லை, தர்மம் இருந்தும் இல்லை, நீ எங்கே இருக்கிறாய்? நீ காப்பாற்று கிருஷ்ணா. இவ்வளவு ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த ராஜசபையிலே என்னை துகிலிருந்து அவமானப்படுத்துகிறார்களே, நான் தனியொரு பெண்ணாக இருந்து கண்ணீர் வெடிக்கிறேனே, என்னை காப்பது நீ ஒருவன் தானே. அப்போ என்னாச்சு? இவர்களுடைய ஆணவத்தை அவளுடைய அழுகை ஜெயிக்கிறது. கிருஷ்ணன் ஏன் சேலை கொடுக்குறான் அப்படின்னா இவளுடைய அழுகைக்காக கொடுக்குறான். திரௌபதியினுடைய வாழ்விலே அவளுக்கு முன்னும் பின்னும் அந்த மாதிரி நடக்கலை, மற்றவர்களுக்கும் நடக்கலை. அவ்வளோ பெரிய அற்புதத்தை நடத்தி வைத்தது அவளுடைய அழுகை தான். திரௌபதியுடைய அழுகை தான் மகாபாரதத்திலே ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணியது. மகாபாரத யுத்தம் நடந்ததே திரௌபதியினுடைய அழுகையினால்தான். அவள் சிந்தின கண்ணீர் தான் அந்த மாபெரும் யுத்தத்தை நடத்தி வைத்தது. இந்த மகாபாரதம் என்ற இதிகாசத்தை நமக்கு தந்தது. அந்த அழுகைக்கு அவ்வளவு சக்தி. அப்போது அந்த அபலை பெண்ணுடைய கண்ணீருக்கு ஆண்டவன் அவ்வளவு இறங்குகிறான் என்றால் அழுகையினுடைய மகிமை என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இறைவனை நோக்கி அழுதவர்கள் யாரும் வீணானதில்லை. அப்படி வீணானதாக சரித்திரமும் இல்லை. அழுதவர்கள் அவனால் அரவணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழ வைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆகவே நாம் மெய்யாக நம்முடைய இயலாமையையும் இறைவனுடைய பேராண்மையையும் கருணையையும் உணரும்போது, நாம் செய்த அக்கிரமங்களை பற்றிய சிந்தனை வரும்போது நமக்கு அழுகை வராமல் இருக்காது, வரும். அதனால தான் ஆழ்வார்கள் பாடின பாட்டெல்லாம் நீங்கள் உருக்கமாக எவ்வளோ பாட்டு இருக்குது, அது ஏன் நமக்கு அழுக வருது? ஏன்னா அவங்க உணர்ந்து பாடினது. அது சும்மா செயற்கையாக சினிமாவுக்கு எழுதின பாட்டு மாதிரி எழுதப்பட்ட பாட்டு இல்லை. இப்போ சைவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு. அதை பற்றி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. நம்ம ஊவே சாமிநாதையருடைய குரு திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இல்லையா, அவர் ஒரு ஜமீன்தார் வீட்டில் தங்கியிருந்தார். அவருடைய மாணாக்கர்கள்லாம் அங்கேயே தங்கியிருந்தாங்க. அத்தனை பேரையும் அவர் ஆதரித்தார் அந்த ஜமீன்தார். அப்போ வகுப்பு நடக்காத நேரத்திலே தனியாக இவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கிற போது திருவாசகத்தை எடுத்து படிப்பாராம். அப்படியே கண்கள்லேருந்து தண்ணீராக கொட்டுமா. தொடச்சி விட்டுக்கிட்டு அவர் திரும்ப திரும்ப அதை படிச்சுட்டு இருப்பார். இதை ஜமீன்தார் டெய்லி பார்த்தார். அவருக்கு படிப்பும் இல்லை, ஞானமும் இல்லை, பணம் தான் இருந்துச்சு அவருக்கு. ஒரு நாள் திருச்சிரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த திருவாசகம் ஏடை ஒரு இடத்துல வச்சுருப்பார். அங்கே போய் தேடி பார்த்தா காணோம். அவருக்கு பக்குன்னு ஆகி போயிடுச்சு. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன்னு அந்த புஸ்தகம் கிடைக்கல. அதை பார்த்துட்டு ஜமீன்தார் கேட்டார், என்ன சாமி அந்த ஒரு புஸ்தகம் தேடுறீங்களேன்னு. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், நான் தான் எடுத்து உள்ள ஸ்டோர் ரூமில் ஒழிச்சு வச்சுட்டேன். எதுக்கு அப்படின்னா, அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாது சாமி, அதை நீங்கள் படிக்கிற போதெல்லாம் அழுகுறீங்க, அப்போ அதில் ஏதோ ஒரு சோகமான செய்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சாமி அழுகிறது எனக்கு பிடிக்காதுங்க. உங்களை அழுக வைக்கிறதுக்காக அந்த வீட்டில் தங்க வச்சுருக்கேன். அதனால் இனிமேல் அந்த புத்தகத்தை நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் படிக்கக்கூடாது, வேறு புத்தகத்தை படிங்க, நல்ல சிரிப்பான புத்தகம் படிங்க அப்படின்னு சொன்னாராம். அவரை புரிய வச்சு அந்த புத்தகத்தை மறுபடியும் வாங்குறதுக்குள்ளே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை படப்பட்டாராம். இப்படி ஊவே சாமிநாதையர் சொல்லுவார். அப்போ அழுகை என்பது நம்ம ஊரில் நாம் செய்கிற மாதிரி வலி பொறுக்காமலோ கடன் தொல்லை பொறுக்காமலோ வருகிறது அழுகை இல்லாது. அது இறைவனை நோக்கி வரும்போது அந்த அழுகை பக்தி பிரவாகமாக வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட பாடல்கள் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். பாசுரங்கள்லாம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது.
ஒன்றும் இல்லை, கம்பராமாயணம் படிக்கும்போது அழுகிறவங்க எத்தனை பேர்? உணர்ந்து படித்தா நம்ம இலக்கியங்களில் அழுகை கட்டாயம் வரதான் சார் செய்யும். அப்படி வரணுங்கிறதுக்காக தான் அந்த புலவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் இருந்தது என்பதற்கு அதுதான் சான்று. நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்து தெய்வத்தினுடைய அருள் இருந்து ஒழுங்காக ஒரு நூல் எழுதியிருந்தீங்கன்னா, அதை படிக்கும்போது உருக்கமான கட்டம் வந்தால் நிச்சயம் உங்களுக்கு அழுகை வரத்தான் செய்யும். அப்படி தான் அவர்கள் காலத்தால் அழியாத காவியங்கள் படைத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்து மதம் என்ன சொல்லுகிறது? இறைவனை நோக்கி பக்தன் செல்வதற்கு அழுகை என்பது ஒரு எளிதான ஏணிப்படி. உங்களுக்கு அழுகை வந்தால் அதை பற்றி நீங்கள் வெட்கப்படாதீர்கள், அதை பற்றி தலை குனியாதீர்கள். உங்களை இறைவன் ஆசீர்வதித்து விட்டான் என்று அர்த்தமாகிறது என்று சொல்கிறார். ராமானுஜர் கண்ணீர் வடித்திருக்கிறார், எல்லா ஞானிகளும் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். எல்லாம் அந்த பக்தி காவியங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உள்ள கலக்கம். அதனால் இந்த இந்து சமயத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இந்த அழுகை கருதப்படுகிறது. எனவே அந்த நிலைமை உங்களுக்கு என்றைக்கு வருதோ அப்போ நீங்கள் ஒரு தகுதி அடைந்து விட்டீர்கள் என்று தெரிந்து அகமகிழ வேண்டிய ஒரு நிலைமை அது என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.